பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை தாக்க இந்திய ராணுவம் ரஃபேல் ஜெட் விமானங்கள், ஸ்கால்ப் ஏவுகணைகள், ஹேமர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதலை நடத்தியது. இதற்கு ரஃபேல் ஜெட் விமானங்கள், ஸ்கால்ப் ஏவுகணைகள், ஹேமர் குண்டுகள் இந்திய ராணுவம் பயன்படுத்தியுள்ளது. இந்திய கடற்படையின் ஆதரவுடன் இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. குறிப்பாக பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை கடல் வழி மற்றும் வான் வழியாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஸ்கால்ப் ஏவுகணைகள் 250 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் சென்று துல்லியமாக தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது. ஹேமர் குண்டு என்பது 50 முதல் 70 கிலோமீட்டர் வரை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவத்தின் தாக்குதலில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பதுங்கியிருந்த 80க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பகல்காம் சம்பவத்திற்கு நள்ளிரவு முதல் ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தை இந்திய ராணுவம் தொடங்கியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பல்வேறு நிலைகள் மீது துல்லியமாக ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. கோட்லி, பக்ஃபல்பூர், முசாபர்பாத், பர்னாலா என மொத்தம் 9 பயங்கரவாத நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி அவற்றை அழித்துள்ளது. இந்நிலையில் இந்த தாக்குதல் மூலம் 80க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. பயங்கரவாத முகாம்கள் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த ஆயுதங்களும் அழிக்கப்பட்டு உள்ளதாகவும், பயங்கரவாதிகள் பதுங்கிய நிலைகளை குறித்து வைத்து தாக்குதலை ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானின் பயங்கரவாத நடவடிக்கைக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் உலகளவில் 2ஆம் இடத்திலும் தேசிய அளவில் முதலிடத்திலும் ட்ரெண்டிங்கில் உள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது. சமூக வலைதளமான எக்ஸ் வலைதளத்தில் தேசிய அளவில் ஆபரேஷன் சிந்தூர் ட்ரெண்டிங்கில் 2ஆம் இடத்தில் உள்ளது. இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ளது. இது தவிர தேசிய அளவில் ஜெய்ஹிந்த், இந்திய ராணுவம், பாகிஸ்தான், இந்திய விமானப்படை ஆகிய ஹேஷ்டேக்குகளும் ட்ரெண்டிங்கில் உள்ளன. இந்த ஹேஷ்டேக்குகளில் இந்தியாவின் ராணுவ நடவடிக்கையை பாராட்டி பலரும் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கை தற்போது மிக அவசியம், பாராட்டுகள் என்று பலரும் பதிவிட்டு இந்திய ராணுவத்தை புகழ்ந்து வருகின்றனர். சிந்தூர் ஆபரேஷன் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்த இந்திய ராணுவ படைக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நமது ஆயுதப்படைகளை நினைத்து பெருமைப்படுகிறோம், ஜெய்ஹிந்த் என பதிவிட்டுள்ளார். மேலும் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள பயங்கரவாத முகாம்களில் தாக்குதல் நடத்திய நமது இந்திய ஆயுதப்படைகளை பற்றி நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். அவர்களின் மன உறுதியையும் தைரியத்தையும் நாங்கள் பாராட்டுகிறோம் என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு உறுதுணையாக இருக்கும் என ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்துள்ளார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் 4 இலக்குகள், லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் 3 இலக்குகள் மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் 2 தளங்கள் என 9 பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய முப்படைகள் அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு உறுதுணையாக இருக்கும் என்றும், நாட்டிற்காகவும் ராணுவத்திற்காகவும் தமிழ்நாடு என்றும் உறுதியுடன் நிற்கும் என ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.